உன்னை பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி இருக்குது, நீ யார் அப்படின்னு குதிரையில் வந்துட்டு இருந்த வெள்ளைக்காரன் ஒருத்தவன் கேட்டான். உடனே அந்த அம்மா அந்த வெள்ளைக்காரனை கொஞ்சம் முறைச்சி பார்த்தாங்க. அவன் தன்னுடைய கையால் இவங்களை அடிக்க வந்தான். அப்போ டப்புன்னு அந்த அம்மா மேலே ஆகாயத்தில் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெள்ளைக்காரனுடைய கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிது. நாம் பார்க்குறது என்ன உண்மையா அல்லது கனவு காட்சியா, ஏதாவது மந்திரமா தந்திரமா, ஒன்றுமே புரியலையே. இந்தியாவில் என்ன இப்படியெல்லாம் வினோதமானவங்களாம் இருக்காங்க அப்படின்னு வேர்த்து கொட்டி அந்த இடத்துலையே குதிரையை விட்டு இறங்கி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி மகாசக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு அம்மையார், அதாவது பெண் சித்தர். இவங்கள போல் ஒரு பெரிய பெண் சித்தர் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அந்த அம்மா பேர் ஸ்ரீ சக்கரை அம்மா. ஸ்ரீ சக்கரத்தை ரொம்ப அற்புதமாக பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வச்சு ஸ்ரீ சிவபெருமானையும் வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கோவில் தியானம், சிவமந்திரங்களை சொல்கிறது, இப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் தாங்க. 1854ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் இவங்க பிறந்தாங்க. அதாவது சேஷகுருக்கள் அவர் அந்த தேவிகாபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் ஆலய அர்ச்சகராக இருந்தார். அவருடைய மகள் தவப்புதல்வி தான் இந்த அம்மா. வழக்கம் போல் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே, அப்போல்லாம் அப்படி தானே, 9 வயதில் திருமணம். ஆனால் 20 வயதில் கணவர் மறைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு தீவிரமாக அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்தியில். அடிமுடி சித்தர் அப்படின்னு ஒரு பெரிய மகான், அவங்கள்ட்ட போயிட்டு முக்தி நிலை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிற போதனைகளை அந்த மகான்கிட்டேருந்து இவங்க கற்றுக்கிட்டாங்க. நட்சத்திர குன்று அப்படின்னு ஒரு இடம், அங்கே நட்சத்திர குணாம்பாள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெண் சித்தர், அவங்கக்கிட்ட தான் இவங்க பல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. அதாவது அனிமா, மகிமா, லகிமா அப்படிங்கிற வித்தைகளை கற்றுக்கிட்டாங்க. இதில் இந்த லகிமா அப்படிங்கிறது வானத்தில் பறக்கிறது, தன்னுடைய எடையை குறைச்சிக்கிட்டு வானத்தில் பறந்து செல்வது. இந்த வித்தையை அவங்கள்ட்ட தான், அந்த நட்சத்திர குணாம்பாள் அப்படிங்கிற அந்த அம்மையார்கிட்ட இவங்க அதிகமாகவே கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்க சுவாமி விவேகானந்தரை சந்திச்சிருக்காங்க. அடிமுடி பரதேசி சுவாமிகள் அவங்கள்ட்டையும் சந்திச்சிருக்காங்க. ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள், விட்டோபா அவங்களெல்லாம் இவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதான் அவங்களுடைய ஜீவசமாதிக்கு போய் இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தரும் இங்கெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இந்த அம்மையாருடைய ஜீவசமாதி, இந்த பெண் சித்தருடைய ஜீவசமாதிக்கு 1948 ஜனவரி மாதத்தில் 5 நிமிஷம் அங்கே உட்காந்து ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா மிகப்பெரிய அளவில் தவமெல்லாம் செய்திருக்காங்க. அதே போல் இந்த அம்மையார் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக இந்த பெண் சித்தர் இருந்திருக்காங்க. 1901 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இவங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்களுடைய சிஷ்யருடைய இடத்திலேயே இவங்க ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. எங்கன்னா சென்னையில் திருவான்மியூர் கலாஷேத்ரா சாலை இருக்கு இல்லைங்களா, அதாவது ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதிக்கு முன்னாடியே அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே இவங்களுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அதனால் ஸ்ரீ சக்கரை அம்மாவை நாம் வழிபட்டோம்னா நல்லது. ஏன்னா சுவாமி விவேகானந்தர்லேருந்து பாம்பன் சுவாமியிலேருந்து எல்லாரும் இவங்களுடைய ஜீவசமாதியில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. நாமும் இவங்களுடைய ஜீவசமாதி சென்று சின்னதாக ஒரு தியானம் செய்தோம்னா பாவங்கள் சாபங்கள் எல்லாமே தீர்ந்து நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். சந்ததிகளும் தழைச்சி ஓங்கி நாம் பெரிய அளவில் ஆனந்தமாக வாழ முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குரு வாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், தவசிகள், யோகிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.